ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல உத்தராயண்ய புண்ணிய காலம், தட்சிணாயண்ய புண்ணிய காலம் பற்றி ஒரு சிறு விளக்கம் கொடுத்திருந்தோம். உத்தராயண்ய புண்ணிய காலம்னா என்ன, தட்சிணாயண்ய புண்ணிய காலம்னா என்னன்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபாலோவர்ஸ்ல ஒருத்தவங்க கேட்டிருக்கிறாங்க. இப்ப நம்ம எல்லாமே புவியியல் அப்படின்ற ஒரு பாடம் படிக்கும் பொழுது பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு தன்னுடைய நீள்வட்ட பாதையில சூரிய பகவானையும் சேர்த்து சுத்துவாங்க அப்படின்றது நாம எல்லாம் அறிஞ்ச விஷயம்தான். சரிங்களா? இப்போ நம்மளுடைய சாதாரணமாக இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகள் சில நேரங்கள்ல முரண்பாடாக மாறும். அதாவது இந்த மாதத்துல காத்து அதிகமாக அடிக்கும், இந்த மாதத்துல புயல் நிச்சயமாக வரும், கடல் சீற்றம் இருக்கும், மழை அதிகமானதாக இருக்கும்னு சீத உஷ்ண நிலைமைகளுக்கு தகுந்த மாதிரி கால சூழ்நிலைகள் மாறும் இல்லைங்களா? இப்போ அப்படி பாத்தீங்கன்னா இது ஆடி மாசம் அதிகப்படியாக காத்து இருக்கதான் செய்யும். இப்போ மார்கழி மாதம் நிச்சயமாக புயல் உருவாகும். எல்லாருமே யோசனை பண்ணி பாக்குறது டிசம்பர்னு சொல்லுவோம், அந்த இயர் எண்டுல. ஆனா தமிழ் மாதங்களை பொறுத்த வரைக்கும் அந்த டைம்ல மேக்சிமம் நடக்கிறது பாத்தீங்கன்னா மார்கழி மாதம் நிச்சயமா 15 தேதி அதுல வந்துடும். அப்போ டிசம்பர் மாசம் வந்தாலே நம்ம பயப்படுறதுக்கான காரணம் நல்லா கவனிங்க. ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி,